அனைவருக்கும் வணக்கம். நான் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இளையபாளையத்தில் படிக்கிறேன். என் பெயர் சவுந்தரராஜ். என் பெயர் மோகித். என் பெயர் கௌசிக். நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் மரம் ஏற தொழில் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வருமானம். இந்த தொழில் மரம் ஏறும்போது கால் மழை பெய்யும் போதோ இல்லை கவனம் குறையும் போதோ கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கீழே விழும்போது அவங்களுக்கு அடிப்படுது, காலெல்லாம் உடையுது, பெரிய உயிரிழப்புகளும் ஏற்படுது. அப்போ இடுக்கை இந்த மரம் ஏறக்கூடிய கயிற்றில் நாங்கள் ஹேர் பேக் வைக்கும்போது அவங்க கீழே விழுகாமல் பாதுகாக்கிறாங்க, எந்த அடிப்படாமல் உயிர் பிழைக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஒரு கண்டுபிடிப்பு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே ஏறும்போது அப்போ கீழே விழுகுறாங்க. அப்போ அந்த ஏறுறதுல நாங்கள் ஏர் பேக் வச்சோம்னா அவங்க எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இறங்கிடுவாங்க, அடிபடாமல் கீழே தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ஒரு கண்டுபிடிப்பு உபயோகமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம். அப்போ அவங்களாம் நன்றின்னு சொன்னாங்க. அப்போ மரமேறிங்கிட்டையும் சொன்னோம், இப்படிலாம் ஏற்படுதுப்பா, நிறைய பிரச்சனைலாம் ஏற்படுதுங்க, நாங்கள் பிரச்சனைலாம் ஏற்படுதுங்க, அப்போது கீழே விழும்போது அடிப்படுதுங்க, இது எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டீச்சர்கிட்டலாம் கேட்டு ஒரு ஐடியா உருவாக்குனோம். உருவாக்கும் போது அந்த கண்டுபிடிச்சோம். இது அவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு இதே மாதிரி ஏற்படக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டு பண்ணிக்கிறோம். இனிமேல் இந்த பிரச்சனைகள் மரம் ஏறும்போது அடிப்படுது அந்த மாதிரி ஏற்படாமல் இந்த மாதிரி சேஃப்டியை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏற்படும்போது நம்ம எந்த பாதிப்பு அடி காயம் எதுவும் வராமல் இந்த மாதிரி நம்ம ஏர் பேக் செட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏற்படாது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கலாம்னு இந்த மாதிரி ஏறும்போது மரம் இறங்கிட்டு இருக்கணும், கயிறு இருக்கணும். இந்த கயிறு இழுத்தோம்னா இந்த மாதிரி ஏர் பேக் வரும். ஏர் பேக் வந்துச்சுன்னா அவங்க இடுப்புலேருந்து தலையெல்லாம் அடிப்படாமல் உயிரிழக்காமல் காப்பாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஐடியா நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி.